எஃப்ஐஆர் காப்பி, அதுவும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர், ஊர் எதுவுமே வெளியில தெரியக்கூடாது. ஆனா மொத்த எஃப்ஐஆர் காப்பியே இந்த கேஸ்ல வெளியே வந்திருக்கு. அதுவும் மிகவும் வைரலா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு குற்றம். அப்படியே பதிவு பண்ணப்பட்ட அந்த எஃப்ஐஆர மொத்தமா ஆன்லைன்ல ஏத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த எஃப்ஐஆர் காப்பில இருந்து பல தகவல்களும் கேள்விகளும் நமக்கு எழுது. என்ன அப்படின்னா, முதல்ல தனிமையில இருந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவருடைய ஆண் தோழனையும் வீடியோ எடுத்த ஞானசேகரன் அதை காட்டி மிரட்டி இருக்கார். என்ன சொல்லி மிரட்டி இருக்கார் அப்படிங்கறதா முக்கியமா நம்ம பாக்கணும். என்ன அப்படின்னா, டீன் கிட்ட சொல்லிருவேன், அங்க ஒரு ஸ்டாஃப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கார். இந்த அளவுக்கான சுதந்திரம் அவருக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்விகளை இது முன் வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மாணவிய இத காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துட்டு அத வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால்ல அட்டெண்ட் பண்ணி பேசும்போது அவங்கள மிரட்டிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கார். அது மட்டும் இல்லாம இவரு 3 ஆப்ஷன் கொடுத்துதான் அந்த மாணவி சொல்றாங்க. அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த சாரோட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானசேகரன் மிரட்டினதா அந்த மாணவி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த சார் யாரு?